தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய அலுவலகத்திற்கு வருகை தந்த எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் சமூக வலைதள ஊடக நண்பர்களுக்கும் முதலில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியினுடைய வேட்பாளர்களை தங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். நம்முடைய கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வேட்பாளராக திருமதி முத்துலட்சுமி வீரப்பன் அவர்களையும், அதுபோன்று வேப்பனப்பள்ளியினுடைய வேட்பாளராக திரு ஐயப்பன் அவர்களையும், ஒசூருடைய வேட்பாளராக என்டிஆர் விஜயகுமார் அவர்களையும், அதுபோன்று தளியினுடைய வேட்பாளராக கரிகாலர் மு அஜித் அவர்களையும், பர்கூர் தொகுதியுடைய வேட்பாளராக முனைவர் ஆல்பர்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும், ஊத்தங்கரை தொகுதியுடைய வேட்பாளராக தவராஜ் என்கிற ஈழ முரசு அவர்களையும், திருப்பத்தூர் தொகுதியுடைய வேட்பாளராக திரு ராஜேஷ் அவர்களையும், ஜோலார்பேட்டையினுடைய வேட்பாளராக திரு சங்கர் அவர்களையும், வாணியம்பாடி தொகுதியினுடைய வேட்பாளராக முன்னாள் ராணுவ வீரர் தேவேந்திரன் அவர்களையும், ஆம்பூர் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் இந்திய தேசிய லீக் திரு அசாத்துல்லா அவர்களையும் எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஊடாக தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து வேட்பாளராக போட்டியிடுகின்ற இவர்களுக்கு எங்களுடைய சின்னம், எங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிற இந்த கேமரா சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுகிறோம். லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை படம் பிடிக்கிற சின்னம், ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளை படம் பிடிக்கிற சின்னம், பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்படுகின்ற காம கொடர்களை படம் பிடிக்கிற சின்னம், எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை ஈடுபடுகின்றவர்களை படம் பிடிக்கிற சின்னம், வங்கி கொள்ளையில் ஈடுபடுபவர்களை படம் பிடிக்கிற சின்னம், சமூக அவலங்களை, சமூக அநீதிகளை, சமூகத்தில் நடைபெறுகின்ற அட்டூழியங்களை படம் பிடித்து இந்த நாட்டு மக்களுக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களின் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற அந்த சின்னம்தான் இந்த கேமரா சின்னம். எப்படி தமிழக சட்டமன்றத்தில் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் அங்கு இயற்றப்படுகிற அநீதி சட்டங்களுக்கு எதிராக, அடக்குமுறை திட்டங்களுக்கு எதிராக நான் ஓங்கி குரல் கொடுத்தோனோ, அதே மாதிரி இந்த கேமரா சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேட்பாளர்களும், தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியின் சார்பாக வெற்றி பெறுகின்ற வேட்பாளர்களும் தமிழக சட்டமன்றத்தில் குரலற்ற மக்களின் குரலாய், சாமானியர்களின் குரலாய், விவசாயிகளின் குரலாய், தொழிலாளர்களின் குரலாய், மாணவர்களின் குரலாய், மீனவர்களின் குரலாக அங்கு ஒலிப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். அந்த வகையில் தமிழக மக்கள் திரைத்துறையிலிருந்து வருகின்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த வாக்குரிமையை அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்று சொல்லுகிற நீங்கள், கடந்த 40 ஆண்டுகளாக என்னுடைய பொது வாழ்வில் ₹1 லஞ்சம் வாங்காமல், மணல் திருடாமல், கிரனைட் குவாரி தொழில் செய்யாமல், கனிம வளங்களை கொள்ளடிக்காமல், லாட்டரி விற்காமல், கஞ்சா தொழில் இல்லாமல், சாராயம் காசாமல், பார் நடத்தாமல், கனிம வள கொள்ளையில் ஈடுபடாமல் நேர்மையாக இன்றைக்கு அறத்தின் வழி நின்று தமிழ்நாட்டின் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நான் இருக்கிறேன். அதனால்தான் 40க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் என்னுடைய தலைமையில் கூட்டணியில் இணைந்திருக்கிற 60க்கும் மேற்பட்ட மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, சுற்றுச்சூழல்களுக்காக போராடுகிற எண்ணற்ற போராளி இயக்கங்கள் என்னை ஆதரித்திருக்கிறார்கள். மது ஒழிப்பிற்காக போராடிய சசிபெருமா அமைப்பில் தொடங்கி அணு உலைக்காக போராடிய உதயகுமார் அமைப்பு வரையிலும், பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனுடைய மகன் பொழிநிலை தொடங்கி தமிழ் தேசிய போராளி ஐயா புலவர் கலிபெருமானுடைய மகள் பெயர்த்தி ஊர்மிளா வரையிலும் எண்ணற்ற அமைப்புகள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியை ஆதரித்திருக்கிறார்கள். ஆதலால் எனதருமை தமிழ் சமூகம், சினிமா மோகத்தில் கட்டுண்டு கிடக்கிற இளைய தலைமுறையே தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டங்களை ஒரு சிறு கையீடாக நாங்கள் வெளியிட இருக்கிறோம். ஏற்கனவே வெளியிட்டு இருக்கிறோம். இங்கே கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய பத்திரிகையாளர்கள் கரங்களிலே அதை தர இருக்கிறோம். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் எனக்காக ஒரு சில மணித்துளிகள் நேரம் ஒதுக்கி எங்கள் போராட்டத்தை கொஞ்சம் படித்து அதை நீங்கள் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக நீங்கள் எழுதுகிற எழுத்துக்களின் மூலமாக எங்களைப் போன்று மண்ணுக்காக, மொழிக்காக சமரசமற்று போராடுகிற இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டாடா நிறுவனத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வேண்டும் என்பதிலிருந்து வெளியூர் மக்களை விட, உள்ளூர் மக்களை விட உள்ளூர் மக்கள் கம்மியாக வேலை செய்கிறார்கள், எங்களுக்கான இடங்கள் தாருங்கள் என்பதிலிருந்து, இங்கே இருக்கிற தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதிலிருந்து, பெங்களூரிலிருந்து வெளியேற்றி அனுப்பப்பட்ட கழிவுநீர் கலப்பிற்கு எதிராக போராட்டங்கள் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அநியாய அக்கிரம சுங்க சாவடிகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். ஆக தொடர்ந்து மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமாக போராடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் கேமரா சின்னத்தில் அளித்து வெற்றி வாகை தேடித்தர வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன் என் அன்பான தமிழக மக்களுக்கு. எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் அறிவிப்பு சில
சில நாட்கள் முன்பு வரை கூட கூட்டணி பேச்சுவார்த்தை வரைக்கும் இருந்தீங்க. இப்போ உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளால கூட்டணி கட்சி, அதாவது பெரிய கட்சியான அதிமுகவுக்கு இருந்தால் உங்களுடைய கொள்கைகள் ஏற்றுக்கப்பட்டிருந்தால் அது செய்யறதுக்கோ சட்டசபையில் உங்களால் குரல் ஒலிக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். அதை விடுத்து திடீர்னு நீங்க நிற்கும் போது இந்த கொள்கைகளை எந்த இடத்துல நீங்க சத்தமாக ஒழிக்க முடியும்? உங்களுடைய குரல் ஒலிக்கக்கூடிய இடம் சட்டசபையாக இல்லாத பட்சத்தில் இதை எப்படி போராட்டம் இருக்கும்? நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு முதல்ல நன்றி. இத்தனை கொள்கைகளையும் 5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் ஆளுநர் உரையின் மீதும் நேரமில்லா நேரத்தின் போதும் கவன ஈர்ப்பினூடாக கேள்வி நேரத்தின் போதும் நான் எழுப்பியிருக்கிறேன். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக சென்று எதை நிறைவேற்ற வேண்டும், எதை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் ஓங்கி குரல் கொடுத்தோனோ அதை குறித்து ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை. கடைசி நாள் வரையில் காத்திருந்து கடைசி தேர்தல் அறிவிக்கிற அன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும், அரசு ஊழியர்களுக்கு சில சலுகைகளை அரசு ஆணையாக பிறப்பித்தார்கள். அந்த நிமிடம் வரை தமிழக வேலை தமிழருக்கே என்கிற ஒரு அரசாணை வெளியிடுங்க, கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி சிறப்பு முகாமில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆக்டில், சாதாரண பாஸ்போர்ட் ஆக்டில் ஓவர் ஸ்டேவில் இருக்கிற விடுதலை செய்கிற அதிகாரம் நம்முடைய பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு முதலமைச்சருக்கு தான் இருக்குது. சாதாரண ஒரு தாசில்தாரை விடுதலை பண்ணலாம் நன்னடத்தில். அதை கேட்டேன், அதையும் செய்யலை. ஆக இந்த மாதிரி நான் கடைசி வரைக்கும் இலவு காத்த கிளி போல் 5 ஆண்டு காலம் கரடியாக கத்திய பிறகும் நடக்கவில்லை. திரும்பியும் அதே ஒரு சீட்டை வாங்கிட்டு 5 வருஷம் போய் கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களோடாக நேராக மக்களிடத்தே சென்று முறையிடலாம் என்று சொல்லி நீதி கேட்டு தான் இந்த நெடுமயணத்தை நான் தொடங்கியிருக்கிறேன். மீண்டும் ஒரு சீட்டு வாங்கிட்டு அதிமுக திமுக போய் கத்தனா அது சாத்தியப்படாது. ஒரு வலுவான எண்ணிக்கையுடன் 234 தொகுதி நிறுத்திருக்கோம். நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க, நாங்கள் நிறைவேற்றி காட்டுறோம். இல்லை ஒரு 50 எம்எல்ஏ 60 எம்எல்ஏக்களை கொடுங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தையே நாங்கள் ஸ்தம்பிக்க வைக்கிறோம். இதை நிறைவேற்றினால்தான் சட்டமன்றம் இயங்கும் என்கிற ஒரு நிலையை நான் உருவாக்குறேன். ஒத்த எம்எல்ஏவாக போய் பேரவைத் தலைவர் முன்னாடி நின்று நான் போரிடுகின்ற போது, சண்டையிடுகின்ற போது முதலமைச்சரே எழுந்து வேல்முருகன் இந்த அவையை நடத்த விட மாட்டுகிறார், வேல்முருகன் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள் என்று எழுந்து அவரே பேசினார். நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று இருக்கிறது, தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று பெயர் பலகை வைக்கிறேன் என்று சொன்னபோது சேகர்பாபுக்கும் எனக்கும் சண்டை வந்ததை பார்த்தீர்கள் அல்லவா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்தியூர் பவானி நம்முடைய மக்களுக்கான விவசாய திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னபோது நீ எந்த தொகுதி எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ கேள்வி கேட்பார், நீ உட்காரு என்று சொல்லி நக்கல் செய்து நையாண்டி செய்தார் துரைமுருகன். பார்த்தீர்கள் அல்லவா? தமிழ்நாடு என்ற பெயர் இருந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை தூக்கினார்களே, ஏன் தூக்கினீர்கள் என்று கேட்டபோது சிவசங்கரனுக்கு எனக்கும் சண்டை வந்ததா இல்லையா? மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கேட்டேன், கலைஞர் தந்தார். அன்றைக்கு அதை கொடுக்கிற இடத்தில் அன்றைக்கு நான் போற்றி வழங்கிய எங்கள் மருத்துவர் ஐயாவும் எங்கள் சின்ன ஐயாவும் அனுமதி தர இடத்திலே இருக்கிறார்கள். வேல்முருகன் உன் வாதத்திறமையால் கலைஞரை நீ உன் கையுக்குள் கொண்டு வா என்று சொன்னார்கள். அதே போன்று என் வாதத்திறமையால் கலைஞர் அவர்களை கன்வின்ஸ் செய்து ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் படிப்பதற்கு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடங்குவதற்கான ப்ரொபோசலை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் மருத்துவர் சின்னையா தான் ஒன்றிய சுகாதாரத்துறை கேபினட் அமைச்சர் அனுமதி தருவார் என்று சொன்னேன். அதேமாதிரி அனுமதி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு தெற்காசியாவில் 38 அரசு மெடிக்கல் காலேஜ் நான் இந்த கான்செப்டை வைப்பதற்கு முன்னாடி 10 12 தான் இருந்துச்சு. எடப்பாடி காலத்தில் மட்டுமே 11 மெடிக்கல் காலேஜ் வந்திருக்குன்னா அதை நடைமுறைப்படுத்துவது எடப்பாடி அவர்கள். ஆனால் அந்த கொள்கை முடிவை கலைஞரை எடுக்க வைத்தவன் வேல்முருகன். அதே மாதிரி முதல் பொறியியல் கல்லூரியை என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் நான் குரல் கொடுத்தேன். ஏழை மாணவர்கள் ஒசூரிலிருந்து பொறியியல் படிக்க போனோம்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இப்போ எப்படி எத்தனை ஆயிரம் மக்கள் போய் படிக்க முடியும், யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கு? அதை உடைத்து அந்த கல்வியை பொறியியல் கல்வியை எளிதாக்க வேண்டும். அப்போலாம் உங்களுக்கு தெரியும், ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒரு ஐடி 10 லட்சம் 5 லட்சம் ஏழை மாணவர்களால் எப்படி கொடுத்து தனியார் கல்வியில் சேர முடியும்? அதை உடைத்து அரசே பொறியியல் கல்வி நடத்தணும்னு சொன்ன அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அன்றைய முதலமைச்சர் கலைஞர் என் தொகுதிக்கு வந்து அடிக்கல் நாட்டி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உலகம் முழுவதும் பொறியாளராக இருக்கிறான். அதற்கு வித்திட்டவன் வேல்முருகன். இதே முதலமைச்சர் முத்துவேல் ஸ்டாலின் இடத்தில் நான் சொன்னேன், உங்கள் ஆட்சி காலத்தில் ஒரு தொகுதிக்கு ஒரு கலைவர் கல்லூரியை கொள்கை முடிவாக அறிவியுங்கள் என்று சொன்னேன். அறிவிக்கல. அம்மையார் ஜெயலலிதாவிடத்தில் தாய்மார்களின் தாலி இருக்கிற லாட்டரி தடை சட்டம் கொண்டு வாங்கன்னு சொன்னால் கொண்டு வந்தாங்க. உலக யுத்தம்னு ஒன்று வந்தால் மைனீருக்காகத்தான் வரும்மா, மைனீர் சேகரிப்பு திட்டங்களை உருவாக்குங்க, திட்டங்களை கட்டுங்கன்னு அந்த அம்மா என் பேச்சை கேட்டு நடத்தினாங்க. தென் மாவட்டங்களிலிருந்து குழந்தைகளை கொண்டு வந்து விலை பேசி சுண்டல் விற்கிற தொழிலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த சுண்டல் விற்கிற கோயில்களுக்கும் மாலை நேர கல்வி திட்டத்தை உருவாக்குங்க அம்மான்னு சொன்னேன், ஆக்கினாங்க. ஆனால் அன்னைக்கு மக்களை, அரசாங்கத்தை, அரசு இயந்திரத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை ஆண்டுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆண்டார். ஆனால் இந்த திமுக ஆட்சியை அதிகார வர்க்கம் ஆளுகிறது. அதனால்தான் நான் சொன்ன எந்த ஆலோசனைகளும் இந்த ஆட்சியில் ஏற்கப்படவில்லை. அதனால்தான் கூட்டணியை விட்டு வெளியேறினேன். என் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை. எனக்கு சீட்டு பரவாயில்லை, இந்த கோரிக்கையாவது நிறைவேற்றுங்கள், உங்களை ஆதரிக்கிறோம் என்று கடைசி நேரத்தில் கூட நான் டிஆர் பாலுவிடத்திலும் மூத்த அமைச்சர்களிடத்திலும் தெரிவித்தேன். நீ ரொம்ப அதிக பிரசங்கிதனமாக நடந்துகிறாய். ஆனானப்பட்டவங்க ஐயாவே எங்கள் கூட்டணி இருக்கும்போது இப்படி எந்த டிமாண்டும் எங்களுக்கு வைக்கல. இப்போ திருமாவளவோட நீ பெரிய தலைவரா, கம்யூனிஸ்டோட பெரிய தலைவரா, வைகோவோட பெரிய நீ ஈழத்தை ஆதரிக்கக்கூடியவரா என்று என்னை அவர்கள் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அதனால் கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நான் வெளியேறுகிறேன், எனக்கு சீட்டு முக்கியமில்லை என்று நான் வெளியேறினேன். ஆக நீங்கள் கேட்ட கேள்வி
ஏன் நீங்கள் பெரிய கட்சியோடு சேர்ந்து உங்கள் குரல் தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும், ஒலித்திருந்தால் நன்மை பயக்குமே என்று சொன்னீர்கள். ஆனால் இது போன்ற அரசியல் தலைமைகளிடமிருந்து அந்த நன்மை பயப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற காரணத்தினால் வெளியேறினீர்கள். இல்லை, இங்கே இருக்கிற அதிகாரிகள் முழுக்க இவர்கள் தான் கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை கேபினெட்டு தான் இந்த நாட்டுக்கான திட்டங்கள், மக்களுக்கான பிரச்சனைகள், கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு டிசிஷன் எடுக்கணும். ஆனால் இங்கே சில என்ன சொல்லுவாங்க, RSS சித்தாந்தம் உள்ள, பின்புலம் உள்ள சில அதிகாரிகள் தான் இங்கே டிசைடிங் ஃபேக்டர். உங்களுக்கு தெரியும், எல்லா குழப்பங்களும் உங்களுக்கு தெரியும். இவங்க பாசிச பாரதியனா ஒழி பண்ணுறாங்க. வெங்கையா நாயுடு கூட்டு வந்து கலைஞருடைய காலமுள்ள நாத்திகவாதியாக அந்த கலைஞர் சிலையை திறக்கிறாங்க. அதேமாதிரி காலமுள்ள சமத்துவம், சமூக நீதி பேசிய கலைஞருடைய ஸ்டாம்பு ராஜ்நாத் சிங் என்ற RSS அமைப்பிலிருந்து வந்தவரை கொண்டு வந்து திறக்க வைக்கிறாங்க. ஒரு காலத்தில் கருப்பு கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்புறம் வெள்ளை கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இதையெல்லாம் நான் கேள்வி கேட்குறேன். இதையெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட வெளியில் வந்து எல்லாத்தையும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை உடச்சி பேசியிருக்கேன். இது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பொது வரைக்கும் பாராட்டிக்கினே இருக்கணுன்றாங்க. நான் பாராட்ட செஞ்சேன். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற ஏழை மக்களுக்கான திட்டம், என் தொகுதியில் வந்து தடுப்பணைகள் கட்டும்போது, என் தொகுதியில் இந்த ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கடலூருக்கு வந்தபோது கண்டிப்பாக என் தொகுதி கலைக்கல்வி கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி நான் அவர் இடத்துல உரிமையோடு சண்டை போட்ட போது அதை சொல்லியே கோபத்தோடு என்னை இடத்துல கேட்டார். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அறிவித்தார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க லைவில். ஆக அப்படியெல்லாம் நான் போராடி பெற வேண்டியது இருக்குது. ஒன்று நான் போராட வேண்டியதாக இருக்குது, மன்றாட வேண்டியது இருக்குது. காரணம் அது அதிகாரிகள் அவன் தான் டிசைட் பண்ணுறான். அதனால தான் நான் வந்து இந்த இது அதிகாரிகள் நான் ஆட்சி முதல் நாள் இன்றைக்கி இந்த குற்றச்சாட்டு சொல்ல, நான் டே ஒன்லேயே சொன்னேன். சட்டமன்றம் போய் சில நாட்கள்லேயே நான் சொன்னேன், இங்கு ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை அப்படின்னு சொன்னேன். உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் வந்து திமுக வந்து மெத்தனமாக செயல்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அடுத்தது அதிமுக அது வந்தால் செய்யும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிமுக அது தேர்தலுக்காகவோ ஓட்டுக்காகவோ மருத்துவர் ஐயாருடைய நிர்பந்தத்திற்காகவோ அன்புமணி நிர்பந்தத்திற்காகவோ தெரியாது. கடைசி நேரத்தில் அந்த 10.5 நிறைவேற்றினாங்க. அது உயர்நீதிமன்றத்தால் உச்சநீதிமன்றத்தால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு 3 கொரிஸ் போட்டு அனுப்புனாங்க. அந்த கொரிஸ் என்னென்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து சமூகங்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, அருந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இவங்களுக்கும் கொடுத்ததில் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு வாதம் வந்தபோது, சரி அப்போ கொடுத்தீங்க, இப்போ இவங்களை கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன டேட்டாஸ் இருக்குது, இந்த டேட்டாஸ் உங்ககிட்ட இருந்தால் அதை எடுத்துகிட்டு வாங்க, நீதிமன்றம் பரிசீலனை பண்ணுக்கும் என்பதுதான் தீர்ப்பு. அந்த அடிப்படையில் நான் சட்டமன்றத்தை தொடர்ந்து வலியுறுத்தினேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக GK மணியும் வலியுறுத்தி பேசினார். அப்போ முதலமைச்சரே பதில் சொல்லும் போது மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் தொடர்ந்து இந்த பிரச்சனையை எழுப்பிக் கொண்டே வருகிறார். மாண்புமிகு உறுப்பினர் GK மணி இந்த பிரச்சனையை வலியுறுத்தி கொண்டே வருகிறார். ஆதலால் நான் இதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரை பாரதிதாசன் என்கிற ஒருவரை நியமனம் செய்கிறேன். அவர் இந்த டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி உச்சநீதிமன்றத்திலே முறையாக அதை அணுகி இந்த 10.5% தொடர்வதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் வேல்முருகன் என்று என் பெயரை சொல்லி அறிவித்திருக்கிறார். அப்படி அறிவித்த முதலமைச்சர் சொன்னது போலவே கமிஷன் அமைத்தார், நீதிக்குழு அமைத்தார், அவருக்கு அலுவலகம் கொடுத்தார். ஆனால் அது இயங்கவில்லை. அப்படி இயங்காமல் மாவட்ட ஆட்சியரோடு கலந்து பேசி புள்ளி விவரங்களை சேகரிக்காமல் தடுத்த சக்தி தான் நான் சொன்ன RSS பின்புலம் கொண்ட உயரதிகாரிகள். ஒரு முதலமைச்சர் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க, நீங்கள் சட்டமன்றத்தை அறிவிச்சிருங்க, அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சன் நான் தான். என்னைக்கான அந்த உரிமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதை கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. ஏன் அதை நிறைவேற்றலை? அப்போ எதுக்காக நீங்கள் இன்றைக்கி 2 வருஷமாக சம்பளம் கொடுத்துட்டு சும்மா ஒரு காரை கொடுத்து வச்சு ஆஃபீஸை போட்டு வச்சுருக்கிறீங்க? அப்போ இதில் என்ன? ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியிலும் வன்னியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், தற்போதைய திமுக ஆட்சியிலும் வன்னியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களும் வன்னியர்களும், வேல்முருகா நீ கூட்டணியில் இருக்கிற திமுக வாங்கி தருன்னு சொன்னியே, ஏன் வாங்கி தரலன்னு என்ன கேட்குறாங்க. அப்போ நான் அவர்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களோ, அதுக்கு தான் நான் கேட்டேன். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கறதுல எனக்கு நோக்கம் இல்லை. மருத்துவர் ஐயா 1980களில் வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைக்கும் போது நான் 86 மாணவர் பருவத்தில் அவரிடத்தில் மடியில் அமர்ந்த அரசியல் பயின்றதிலிருந்து சமூக நீதி தான் என்னுடைய கோரிக்கை. நான் தமிழ்நாட்டில் தன்னுரிமைக்காக போராடிய இயக்கங்கள் போன்ற முற்போக்கு சக்தியோடு தொடர்புள்ளவன். அதில் நான் என்ன சொன்னேன், எனக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டுக்கு அனைத்து சாதிகளுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை, சமநீதியும் சமூக நீதியும் வழங்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கோரிக்கை. அப்போ அந்த கோரிக்கையை நீங்கள் தான் சமூக நீதி வழி வந்த அரசாச்சே, சமூக நீதி தலைவர் உண்மையிலே 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த மறந்த கலைஞருடைய மகனாச்சே, உங்களை யார் தடுத்தா? பீகாரில் ஏன் இடஒதுக்கீடு மாநில அரசு நடக்கலையா? டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதா கூட வச்சுக்கிட்டோம். ஒரிசாவில் எடுக்கலையா? பீச்பேட் நாய்க்கு எடுக்கலையா? ஆந்திராவில் எடுக்கலையா? தெலுங்கானாவில் எடுக்கலையா? கர்நாடகத்தில் புள்ளி விவரங்கள் சேகரிக்கலையா? ஏன் சமூக நீதி வளர்ந்த அரசு திமுக எடுக்கல? அதை சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக நான் கேட்டேன். சேத்தியத்தோப்பில் நடந்த ஒரு கூட்டத்தில் மிக கடுமையாக விமர்சனத்தை நான் முன்வைத்தேன். பச்சை வயல்கள் நிறைந்திருக்கிறது, பூத்து குலுங்குகிறது, செடியும் பழமும் கனியும்.
நெல் வயல்கள் மடிந்திருக்கிறது. அறுவடைக்கு ஒரு 10 நாள் காத்திருக்க கூட முடியாமல் திமுக அரசு காய்ச்சல் இயந்திரங்களை கொண்டு வந்து அங்கு எங்களுடைய வயல்வெளிகளை தரமட்டமாக்கினார்கள். இது போன்ற தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்த போது சோமோட்டாவாக உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு தடை விதித்தது. என்எல்சிக்காக நான் போராடின தேச விரோத வழக்கை சந்தித்தேன். நான் கேட்கிறேன், டாடா தொழிற்சாலை சட்டமன்றத்தில் பேசுகிறோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தங்கம் அரசு ஏஞ்சி 90% உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை நான் உறுதி செய்வேன் என்று சொன்னார். இன்னி வரைக்கும் செஞ்சிருக்கிறாரா? சொன்ன உரிமையை ஏன் காப்பாற்றல நான் கேட்டேன். மாவட்ட ஆட்சியரோட எஸ்பியோட டாடா நிறுவனத்தை ஆய்வு பண்ண போகணும்னு சொல்கிறேன். அங்கிருந்து தலைமை RSS அதிகாரி உத்தரவு போடுறார் கலெக்டருக்கு, கான்வாயை கேன்சல் பண்ணுங்க, டாடா நிறுவனத்துக்கு உள்ளே அனுமதிக்காதீங்கன்னு சொல்லி 1000 போலீஸை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி டாடா நிறுவனத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இதுதான் என் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற லட்சணமா? அப்போ இதை நான் கேட்கக்கூடாதா? இதை கேட்டால் நான் உங்களுக்கு துரோகியா? இதை கேட்டால் காளிகளையும் போலிகளையும் விட்டு போலி பத்திரிகையாளர் என்ற பெயரில் என் மீது அவர்களை அள்ளி வீசுவீங்களா? சொல்லுங்க. இந்த நாட்டில் மணல் குவாரிகளை சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு பெரிய கட்சிகள் கொள்ளையடித்த போது அம்மையார் ஜெயலலிதாவிடத்தில் வாதாடி போராடி டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து அரசுடைமை ஆக்கியவன் நான். ஆனால் இன்னைக்கு உங்கள் கூட்டணி விட்டு வெளியேறி நியாயமாக விமர்சனத்தை முன் வச்ச உடனே என் மேலே என்ன அவதூறுகளை அள்ளி வீசுறீங்க? நேற்று வரைக்கும் கூட்டணி இனிச்சுதான், நேற்று வரைக்கும் பதவி சுகம் அனுபவிச்சிங்களா? அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மன் என்பது எந்தவித லாப நோக்கு இல்லாத ஒரு பதவி. அது ஒரு நடமாடும் சட்டமன்றம். யாருக்கும் எந்த சிங்கிள் டீக்கு கூட வழி இருக்காது. யாரும் அதில் பணம் பார்க்க முடியாது. அசம்பிளி செக்ரட்டரி வருவார், ஜாயின்ட் செக்ரட்டரி வருவார், பிரின்சிபல் செக்ரட்டரி இருப்பார், கலெக்டர் இருப்பார், கமிஷனர்கள் இருப்பார்கள். அந்த அஷூரன்ஸை குறித்து மட்டும்தான் நாம் சென்று கேள்வி கேட்க முடியும். உடனே இங்கே எங்கள் கட்சியுடைய நிர்வாகிகளை போன் மூலமாக ஓட்டு கேட்குற ஒரு நகர செயலாளர் பேசுகிறார், உங்கள் தலைவருக்கு நாங்கள் கமிட்டி சேர்மன் பதவி கொடுத்து அழகு பார்க்கணும். நீங்கள் எனக்கு வேலை வாங்கினீங்க. 15,000 அஷூரன்ஸில் இந்தியாவிலேயே 12,000 அஷூரன்ஸை ராப்பகல் கண்ணாடி போட்டேன். இதனால வரைக்கும் கண்ணாடியே போட்டதில்லை. இந்த சேர்மன் ஆன பிறகு தான் கண்ணாடி போட்டேன். அப்படி 10,000 பக்கம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரணும், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ புத்தகம் இருக்கணும். 10,000 பக்கம் 20,000 பக்கத்தை படித்து தரவாக வந்து உட்கார 300-400 அதிகாரியும் துறை வாரியாக ஒரே ஆளாக நின்று ஆவி போக கேள்வி கேட்டு இந்த அரசுக்கு இந்திய அளவில் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதிகள், இந்திய நாட்டுடைய மக்களவை மாநிலங்களவை தலைவர்கள், தமிழ்நாட்டிலே சிறந்த அரசாக தமிழ்நாடு அரசு இத்தனை அஷூரன்ஸை கிளியர் பண்ணி பேர் வாங்கி கொடுத்துருக்கான் வேல்முருகன். நீங்கள் என்ன எனக்கு என்ன இந்த பதவியை வச்சுக்கிட்டு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு இந்த பதவி கொடுத்தீங்க? சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்தில் வேல்முருகன் மீது ஒரு முனை அளவு குற்றம் சொல்ல முடியுமா? எங்கேயாச்சும் ஒரு ரூபா லஞ்சம் வாங்கின, கமிஷன் வாங்கின, வேலை வாங்கி தரணும், மோசடி பண்ண, அதிமுக மந்திரிகளோடு திமுக மந்திரிகளோடு கைகோர்த்து கொண்டு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாரிச்சேன், ஏதோ ஒன்றை ப்ரூவ் பண்ண முடியுமா? பொது வாழ்க்கையில் எப்படி நேர்மையாக இருக்கணும், அரசு சார்ந்து எப்படி வாழணும், எப்படி தனிமனித ஒழுக்கத்தோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சமரசமற்று போராடணும். 2000 மைலுக்கு அப்பால் 2000 பேரை தட்டிட்டு போய் 500 மைலுக்கு அப்பால் பெப்சி கோக் நிறுவனத்தை எதிர்த்து போராடி ரத்தம் சிந்தி மண்டை உடைச்சிருக்குங்க. கூட்டணி கட்சியாக இருந்த ஜெயலலிதா சொன்னதை மீறி போய் போராடி இன்னி வரைக்கும் என் கடலூர் மாவட்டத்தில் மணல் குவாரிகளை அரசுடைமை ஆக்கி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன், எடுக்க விடாம. இப்போ தேர்தல் அறிவிச்ச உடனே திருட்டுத்தனமா போலித்தனமா பேடிகள் இன்னைக்கு மணல் குவாரியை நடத்த அனுமதிக்கிறீங்க. நீங்க என்ன எனக்கு என்ன இந்த பதவியை வச்சுக்கிட்டு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு இந்த பதவி கொடுத்தீங்க? சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்தில் வேல்முருகன் மீது ஒரு முனை அளவு குற்றம் சொல்ல முடியுமா? எங்கேயாச்சும் ஒரு ரூபா லஞ்சம் வாங்கின, கமிஷன் வாங்கின, வேலை வாங்கி தரணும், மோசடி பண்ண, அதிமுக மந்திரிகளோடு திமுக மந்திரிகளோடு கைகோர்த்து கொண்டு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாரிச்சேன், ஏதோ ஒன்றை ப்ரூவ் பண்ண முடியுமா? பொது வாழ்க்கையில் எப்படி நேர்மையாக இருக்கணும், அரசு சார்ந்து எப்படி வாழணும், எப்படி தனிமனித ஒழுக்கத்தோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சமரசமற்று போராடணும். 2000 மைலுக்கு அப்பால் 2000 பேரை தட்டிட்டு போய் 500 மைலுக்கு அப்பால் பெப்சி கோக் நிறுவனத்தை எதிர்த்து போராடி ரத்தம் சிந்தி மண்டை உடைச்சிருக்குங்க. கூட்டணி கட்சியாக இருந்த ஜெயலலிதா சொன்னதை மீறி போய் போராடி இன்னி வரைக்கும் என் கடலூர் மாவட்டத்தில் மணல் குவாரிகளை அரசுடைமை ஆக்கி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன், எடுக்க விடாம. இப்போ தேர்தல் அறிவிச்ச உடனே திருட்டுத்தனமா போலித்தனமா பேடிகள் இன்னைக்கு மணல் குவாரியை நடத்த அனுமதிக்கிறீங்க. அப்போ மணல் குவாரி நடத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி நீங்க வாங்கினீங்க? நான் தான் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியிலிருந்து இந்திய நாட்டுடைய தனித்துறை அதிகாரியோட பல மில்லியன் அடி கனஅடி கனிம வளத்தை சுரண்டிருக்காங்க, மலைகளை வெடி வச்சு கேரளா ஆந்திராவுக்கு கடத்திருக்காங்கன்னு சொல்லி ட்ரோன் மூலியமாக அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆய்வு செய்து அந்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் பாரா இருக்கு, பத்தி இருக்கு. அதுதான் சென்னையில் சொன்னேன். தணிக்கை அறிக்கை 5 ஆண்டு வச்சிருக்காங்க. அதில் இந்த ஆட்சியுடைய நிர்வாகத்துடைய சீர்கேடுகள், அமைச்சருடைய நிதி மேலாண்மை சரியாக முறையாக கையாளாதால் இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி நட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக கையில் வைத்திருக்கிறேன். வேல்முருகன் விடமாட்டான், கேள்வி கேட்பான் அப்படின்னா உடனே அப்ப வேல்முருகன் இத்தனை ஆண்டு காலம் ஊழல் செய்வதற்கு உடஞ்சாகிறது விட்டு இப்ப ஊழல் செய்து விட்டு திமுக என்று சொல்லுகிறாரா என்று ஒரு புதிய கற்பிதத்தை உருவாக்குறார்கள். ஆக நான் ரொம்ப தெளிவானவன். என்னுடைய அரசியல் அனுபவம் 45 ஆண்டு காலம்.
இந்திய நாட்டின் சார்பாக 120 கோடி மக்களுக்காக போய் 6 மாதம் ஐநாவில் தங்கி கொள்கை வகுப்பு வெளிநாட்டு வெளியுறவு கொள்கையை இந்த பாலிசியை வடிவமைத்தவருடைய சித்தப்பா பண்ருட்டியார். இந்திய நாட்டின் பிரதமராக நேரு அவர்களை வருவதற்கு என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கிய உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாணிக்கவேல் நாயக்கர் தலைமையிலான 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுதான் இந்திய நாட்டுடைய பிரதமராக நேரு வர முடிந்தது. இந்த நாட்டுடைய முதலமைச்சராக ராஜகோபாலாச்சாரியரை கொண்டு வந்த அரசியல் பாரம்பரியம் எங்களுக்கு இருக்கிறது, எங்கள் வடதமிழ் நாட்டு மண்ணுக்கு இருக்கிறது. ஆனால் இவங்க சும்மா ஏனா போன மாதிரி எங்களால் கையாள முடியாது. திமுக அமைச்சர்கள் யாரும் முதலமைச்சர் வேண்டுமென்னா வேல்முருகனுக்கு எம்ஆர்கே விட்டு பதில் சொல்லலாம், துரைமுருகனை விட்டு பதில் சொல்லலாம், சிவசங்கரனை விட்டு பதில் சொல்லலாம். நான் இவர்களுடைய பதிலுக்கு இவருடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற ஆள் இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் என்னை கேள்வி கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் நாட்டுடைய முதலமைச்சர் அரியணையில் அமர வைத்த பாரம்பரியமிக்க அரசியல் மண்ணில் இருந்து வேல்முருகன் உருவாகி இருக்கிறான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1952க்கு பிறகு 57 தேர்தலில் எங்கள் கடலூர் சூப்பரப்ப நாயக்கன் சாவடியைச் சேர்ந்த கோவிந்தசாமி படையாட்சியாளரிடத்தில் திமுகவுடைய தலைவராக இருந்த அண்ணா வந்து கேட்டு, நாங்கள் கொடுத்த சின்னம் தான் உதயசூரியன் சின்னம், அந்த சின்னத்தில் நான் நின்று போட்டிட்டுக்காக சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் நையாண்டி பண்ணுவீங்களா? எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு எங்களையே கேள்வி பண்ணுவா, எங்களையே கேள்வி கேட்பியா, எங்களையே கிண்டல் பண்ணுவாங்க. சின்ன என்னுடைய பாட்டுனதுங்க, ஏன் தாத்துனதுங்க. சின்ன நாங்கள் கொடுத்தோம் திமுகவுக்கு. வரலாறு படித்த பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியுமா தெரியாது? அதைத்தான் சொல்கிறேன். சேகர் பாபுக்கெல்லாம் வேறு யார்கிட்டயாச்சும் வச்சுக்கணும், உங்கள் வேலையை என்கிட்டலாம் வச்சுக்கூடாது. அதனால தான் நான் கேள்வி கேட்டேன். அது அங்கே தாங்கலை அவங்களுக்கு கேட்குற. உடமுழுக்க தமிழில் செய்யுங்கன்னு சொல்கிறது தப்பா? தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யுங்கன்னு சொன்னது தப்பா? இதே உங்கள் அப்பா கலைஞர் நான் வச்ச அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் பெயர் பலகை வச்சாரா இல்லையா? நான் கேட்டேன், முத்தமிழர்களே, தலைவர் கலைஞர், நீங்கள் உங்கள் ஆட்சியில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் கோயிலில் இருக்க அப்படின்னு சொன்னபோது அவர் எழுந்து சொன்னார், வேல்முருகன் உன் வலி வேதனை புரிகிறது, உடனே நான் மாற்றுகிறேன் என்று அரசாணை வெளியிட்டார். தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று தூக்கி எறியப்பட்டது, தமிழில் என்று வைக்கப்பட்டது. அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஓதுவார் ஆறுமுகசாமி நம்முடைய சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தேவாரம் திருவாசகம் பாட போனார். அங்கிருந்து டீச்சர்கள் அவரை அடித்து தூக்கி வெளியே வீசினார்கள். மறுநாள் சட்டமன்றத்தில் பிரச்சனையை நான் கிளப்பினேன். உடனே முதலமைச்சர் இடத்தில் கொண்டு போனேன். உடனே முதலமைச்சர் சொன்னார், வேல்முருகன் சொல்வது மிக முக்கியமான பிரச்சனை, இன்றே சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்கு வரும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். அந்த துணிச்சல், அந்த தெம்பு, அந்த நெஞ்சுரம் ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இல்லை? ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படுறீங்களா? இல்லை ஆர்எஸ்எஸ் அதிகாரி உங்களுக்கு அப்படி ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்கு உங்களுக்கு எழுதி கையில் கொடுக்கலையா? சொல்லுங்க, இதற்கு பதில் சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உழைப்பை 24 மணி நேரத்தில் சுமார் 18 மணி நேரம் 14 மணி நேரத்துக்கு மேலே உழைக்கிறார். 74 வயதில் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறார். அந்த பயணத்திலேயோ அவருடைய உழைப்பிலேயோ அவருடைய நடவடிக்கைகளிலும் நான் குறை சொல்லவில்லை. அரசு ரீதியாக கேள்வி கேட்கிறேன். தவறுகள் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிபறி, திருட்டு, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இதையெல்லாம் கூட்டணியிலிருந்து நான் சட்டமன்றத்தில் கேட்டேன். மயிலாப்பூரில் ஒரு ஆட்டோ தொழிலாளி கொலையை ஃபஸ்ட்டு கொலை இல்லைன்னாங்க. அப்புறமே நான் தான் அதை கவனிப்பு தீர்மானம் கொண்டு அதை வெளியிலே கொண்டு வந்தேன். அப்புறம் அதே முதலமைச்சர், ஆம் இது காவலர்கள் செய்த தவறுதான், அவரை சஸ்பெண்ட் செய்யணும் அறிவிச்சாங்களா இல்லையா? அப்போ நான் உங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் துணையோடு உண்மையை நான் தோண்டி எடுத்து ஆதாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் அடிக்கிறேன். அதனால் இப்படி அடித்து நம்மளை தோல் உரிச்சு காட்டுற வேல்முருகன் இந்த முறை சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு என்னை புறக்கணித்திருக்கிறார்கள். சீட்டு கொடுக்கறது அவங்க நோக்கம் இல்லை. திரும்ப வேல்முருகன் வந்தால் எல்லா பத்திரிகை எல்லா ஊடகங்களும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் தான் கருத்து கணிப்பு வெளியிடுறீங்க. அப்போ மீண்டும் இதே கூட்டணியில் வேல்முருகன் உள்ள வந்தால் இந்த 5 வருஷமே வேல்முருகனை சமாளிக்க முடியல, இன்னும் 5 வருஷமே நம்மளால் சமாளிக்க முடியாது என்று பயந்தவர்கள், பயந்தாங்கொல்லிகள் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி. சட்டமன்றத்தில் மட்டும் சட்டமன்றம் என்னைக்கோ நடக்கும்போது தான் நான் பேச முடியும். வயசில் 250 நாள் நடக்கணும்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களா? ஏன் நடத்துறீங்களா? ஏன் 60 நாளில் முடிக்கிறீங்க? அதை நான் சட்டமன்றத்தில் கேட்டேன். சட்டமன்ற மாடத்தில் ஏன் ஐஏஎஸ் அதிகாரிகள், துறைத் தலைவர்கள், துறை செயலாளர்கள், முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, அமைச்சர்கள் உட்காந்துருக்காரு, ஏன் அந்த அதிகாரிகள் உட்காரலன்னு கேட்டேன். உடனே துரைமுருகன் எழுந்து சொன்னார், ஆம் வேல்முருகன் கேட்பது சரியானது, சட்டமன்றம் என்பது எவ்வளவு மாண்புக்குரியது, மானிய கோரிக்கை விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது, இருக்க வேண்டிய துறை செயலாளர்கள், தலைமைச் செயலாளர்கள், உயர் அதிகாரிகள் எங்கே போனார்கள் என்று உடனே ஒரு பிரிவிலேஜ் அங்கு வாசிக்கப்பட்டது. அப்போ அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் இதை நான் சுட்டி காட்டி விட்டேன் என்று கோபம். அப்போ அவர் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் எங்களை நெருக்கிறாங்க. கவலைப்படலை, எங்கள் கட்சிக்காரன் குண்டாஸ் போடுறான், என்எஸ்ஏ போடுறான், எங்கள் கொடிக்கம்பத்தை ஏற்ற உடம்பா இருக்கிறான், பொதுக்கூட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அதிலும் சில நேர்மையான அதிகாரிகள் வேல்முருகன் சரியானவர், நேர்மையானவர், மக்களுக்காக தான் போராடுவர் என்று சில டிஜிபி லெவலில், ஏடிஜிபி லெவலில், ஐஜி லெவலில், எஸ்பி லெவலில் இருக்கிற அதிகாரிகள் என் பக்கம் நின்றார்கள். இன்னைக்கும் நிற்கிறார்கள். இன்னைக்கும் உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், பல கட்சி தலைவர்கள் சட்டமன்றத்தில் வெளியிலிருந்து வந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்காது. நான் சட்டமன்றத்தில் வெளியில் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறேன்னா அத்தனை தொலைக்காட்சிகளும் லைவ் போடுவாங்க. ஏன்? நான் உண்மையை பேசுவேன்.
உரக்க பேசுவேன், குரலற்ற மக்களின் குரலாய் பேசுவேன். அந்த அங்கீகாரத்தை தமிழ் சமூகம் எனக்கு தந்திருக்கிறது. அதனால் எனக்கு எஜமானர்கள் மக்கள். அதனால் மக்களை தேடி என் பயணத்தை, என் பரப்புரையை நான் தொடங்கியிருக்கிறேன். அது மாதிரி திமுக கூட்டணியில் இருந்தது ஃபர்ஸ்ட் காட்டுமன்னார் கோயிலில் ஒரு திருமாவளவன் அவர்கள் நிற்கிறார் சொன்னார். அதுக்கப்புறம் நானே நிக்கலன்னு சொல்லி இதில் இன்னொரு வேட்பாளர் போடுறாங்க. இது கூட திமுக அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ் பேசியிருக்கிறாரு. நீங்கள் இதற்கான கேள்வியை நீங்கள் நான் பெரிதும் மதிக்கிற என் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். நான் கூட ஒரு சமூக நல்லிணத்திற்காக காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் அவர் போட்டியிட்டால் அங்கு நாங்கள் வேட்பாளரை போடுவதில்லை என்று எங்கள் கட்சி முடிவெடுத்திருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று விரும்புவோம் நான். அவருக்கு எந்த மாதிரியான அழுத்தங்கள் இருந்தது, எதற்காக அவர் அப்படி கருத்துக்களை வெளியிட்டார் என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம்தான் கேட்டு அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கிருஷ்ணகிரியில் செல்வாக்கா இல்லையா, ஒசூரில் செல்வாக்கா இல்லையா? திமுக அதிமுக பல இலவசங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பதில் ஏற்கனவே சொன்னேன். இத்தனை கட்சி தலைவர்கள் இருக்காங்க, இத்தனை வேட்பாளர்கள் என்னை நம்பி நிற்கிறாங்க. இவர்களுக்கு நான் ஒரே தொகுதியில் அடங்கிட்டேன்னா 10 நாள் தான் இருக்குது, 15 நாள் தான் இருக்குது வேட்புமனு ஃபைனல் பிறகு. இந்த 10 நாளில் நம்ம ஒரே தொகுதியில் தான் ஓட்டு கேட்க முடியும். இந்த தொகுதியை சுற்றி வரதான் நேரம் இருக்கும். அப்போ இந்த 234 தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு கூட ஒரு பரப்புரைக்கு போக வாய்ப்பு இல்லை. இப்போ இவர்கள் சோர்ந்து விடுவார்கள், அண்ணன் போய் அங்கே நின்றுட்டா இருப்பாரு, நம்மளாம் தனியாக விட்டாரு அப்படி என்னை நம்பி வந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் எனக்கு கிடைத்த இந்த பதவிகளை தூக்கி எறிந்து விட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே நின்னாலும் என்னால் ஜெயிக்க முடியும். கடலூர் மாவட்டத்தில் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் 6 முனை போட்டி இருக்குது. அதனால் அந்த கிடைக்கின்ற பதவியை கூட வேண்டாம், நாம் மக்களிடத்தில் சென்று பரப்புரை மேற்கொள்வோம், மக்களிடத்தில் சென்று நீதி கேட்போம் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி பாருங்கள் 234 தொகுதியில் இன்றைக்கி எங்கள் கட்சிக்கு அலுவலகம் தொடங்கிட்டாங்க, தேர்தல் அலுவலகம். 234 தொகுதியில் பட்டி தொட்டியெல்லாம் எங்கள் கட்சி போய் சேருது, எங்களுடைய போராட்டங்கள் போய் சேருது. இப்போ கூட உங்களுக்கு நாங்கள் அந்த புத்தகத்தை கொடுக்குறோம். நம்முடைய நிர்வாகிகள் சரவணா வண்டியில் இருக்க புத்தகம் எடுத்தது எல்லா பத்திரிகை நம்மளுக்கு கொடுங்க, நம்முடைய போராட்ட புத்தகங்களை. அப்போ அதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்டலாம் கொடுத்து நீங்கள் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறதுக்கு, எங்களுடைய போராட்ட வரலாறு தெரிந்து கொள்வதற்கு இந்த தேர்தல் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த அப்படியாகத்தான் நான் இதை பார்க்கிறேனே தவிர இதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. 5 ஆண்டுகள் பதவி இல்லைன்னா என்ன செத்தா போயிடுவோம். நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து 2012 வெளியேறி 10 ஆண்டு காலம் நான் எதிர்கட்சியாக இருந்து போராடி கொண்டு தானே இருந்தேன். அப்போது தானே கட்சியை கட்டமைச்சேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது தானே உங்களுடைய தென்பண்ணை ஆற்றை எதிர்த்து நான் போராடினேன். எம்எல்ஏ இருக்கும்போது தானே பல போராட்டங்களுக்கு இங்கே 5 மண்டபத்தில் நான் அடக்கி வைக்கப்பட்டேன். அதனால் ஃப்ரீடம் எனக்கு 5 ஆண்டு காலம் எனக்கு நேரம் அதிகமாக இருக்கும், நாட்கள் அதிகமாக இருக்கும், செயற்குழு நடத்த முடியும், பொதுக்குழு நடத்த முடியும். இங்கே கூட மாநில மாவட்ட நிர்வாகிகளை தான் நான் பெயரிட்டு அழைக்க முடியுது. இன்னும் சாதாரண அணி நிர்வாகிகளையோ நகர பேரூராட்சி நிர்வாகி அளவிலேயோ இன்னும் எனக்கு நேரடியான அணிமுகம் கிடைக்கல. அப்போ நேரம் கிடைக்கும் போது செயற்குழு போடுவேன், பொதுக்குழு போடுவேன், அவர்களோடு இப்படி கலந்துரையாடுவேன், அவர்களை பேர சொல்லி அழைப்பேன். எனக்கும் தொண்டர்களுக்குமான ஒரு நெருக்கம் ஏற்படும், எனக்கும் மக்களுக்குமான ஒரு நெருக்கம் ஏற்படும். நான் என்ன தெரியும் விஜயா, இலவசங்கள் அதிமுக திமுக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழகத்தில் 10 லட்சம் தேவையானவற்றுக்கான இலவசத்தை நான் வரவேற்கிறேன். மருத்துவம், கல்வி போன்றவற்றிற்கான இலவசத்தை வரவேற்கிறேன். வாக்குக்காக அறிவிக்கப்படுகின்ற இலவசங்களை தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் குறிப்பிட்டது போல் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அதனால் இலவசம் தற்போது 2 கட்சிகளும் அறிவித்திருக்கிற தொகை மட்டும் சுமார் 66,000 கோடி ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். இது மேலும் சுமையாக்கும். ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமக்களிடத்திலும் சுமார் 75,000க்கு மேலான கடன் சுமை ஏறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று புள்ளி விவரத்தோடு பொருளாதார நிபுணர்கள் உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களில் விவாதித்திருக்கிறார்கள். அதனால் ஓட்டுக்காக விளம்பரத்திற்காக செய்யப்படுகின்ற இலவசங்களை நான் எதிர்க்கிறேன். மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்காக செலவிடப்படுகின்ற இலவசங்களை நான் ஆதரிக்கிறேன். அதிகாரிகள் ஆட்சி நடத்துறாங்கன்ற தோணியில நீங்க சொல்றீங்க. ஆனா அதே வகையில இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலம்னு சொல்றாங்க. மாநிலம் வளர்ந்து கொண்டுதானே இருக்குது. மாநிலம் கடனை வாங்கி ஒன்னே ஒரு ஜிடிபியில் மட்டும்தான் நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் நம்ம வளர்ச்சியை நோக்கி இருக்கிறோம். ஆனால் நான் சொல்கிற இந்த பாலியல் குற்றங்கள், கற்பழிப்புகள் இன்றைக்கி ஏனைய மாநிலங்களை விட குறைவாக தான் இருந்துச்சு புள்ளி வரும். ஆனால் இன்றைக்கி அது அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த கஞ்சா, போதை, வாஸ்து இந்த மாதிரி குற்றங்கள் நாளொரு மணியும் நடக்குது. காவல்துறையே கூட தடுக்கப்பட அவங்கள அடிக்கிறான். இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டுப்படுத்தணும், மட்டுப்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. ஆனால் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட நீங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மணிப்பூர், வடகிழக்கு மாநிலங்களை ஒப்பிடுகின்ற போது தமிழ்நாடு 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் மாறி மாறி போட்டுக்கொண்டு
இந்த மாநிலத்தை முன்னேற்றுவதற்கான சில நல்ல திட்டங்களை சொன்னால் மருத்துவக் கல்லூரி இவங்க நான் இத்தனை காலேஜ் கொண்டு வந்தோன்னு இவர் நான் 11 காலேஜ் கொண்டு வந்தேன். இப்போ திமுக அரசு நான் ஒரு தொகுதிக்கு 234 தொகுதிக்கு கலைஞர்கள் கல்லூரி கட்டேன். ஆனால் 70 கலைஞர்கள் கல்லூரி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியிலேயே பல அதிமுக ஆட்சியிலே அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கான சில திட்டங்களை 2 அரசுகளுமே போட்டி போட்டுக்கொண்டு செய்திருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தில்லை. அது அனைத்தும் வரவேற்கக்கூடியது, பாராட்டுக்குரியது. இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர் ஸ்டாலின்னு எல்லாரும் சொல்றாங்க திமுகவினர். ஆனா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருடைய ஆளுமையை கேள்விக்குரியாது. அவருடைய ஆளுமையோ அவருடைய உழைப்பையோ கேள்விக்குறி ஆக்கல. அவரை சுற்றி இருக்கிற ஒரு சில அதிகாரிகள், உயர் சாதி வகுப்பினர், சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்கள், சாதிவாரி கணக்கெடுப்பை தடுக்கிறார்கள், தமிழக வேலை தமிழருக்கே என்று ஒரு அரசாணை வெளியிட தடுக்கிறார்கள், ஒன்றிய அரசு பதவிகளிலே 90% அந்தந்த மாநில மக்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று ஒரு தீர்மானத்தை நிறைவே ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கின்ற போது அது இந்திய முழுக்க இருக்கிற மாநில மக்களுக்கான ஒரு வாழ்வுரிமைக்கான ஒரு தீர்வாக அமையும். அந்த முன்முயற்சியை தமிழர் மண்ணிலிருந்து தொடங்குன்னு சொன்ன அதை தடுக்கிறார்கள். அதே மாதிரி இன்னைக்கு இனப்படுகொலை மறந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2 முறை நிறைவேற்றின தீர்மானம், ஒரே ஒரு பக்கம் ஒரு வெள்ளை பேப்பர் மட்டும்தான் செலவாகும். அதை நிறைவேற்றி அனுப்புறது என்ன சங்கடம் இருக்கு? அதை சில இனப்படுகொலைக்கு உறுதியாக இருந்த ஒன்றிய அரசுக்கு இணக்கமாக இருக்கிற அதிகாரிகள் வானாங்க ஐயா ஒன்றிய அரசு கோச்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இவர் கேட்கிறாரு. அதான் என்னுடைய விமர்சனம். அதான் சொன்ன RSS அதிகாரின்னு சொல்றீங்க. ஆட்சியாளர்களை அவர்கள் வழி நடத்துகிறார்கள் என்று சொல்றேன். என் தேர்தல் அறிக்கை வந்து 40 கட்சி 60 அமைப்பு எல்லாரும் கொண்டு வந்து கூச்சிருக்காங்க. பல ஆயிரம் பக்கங்கள் வருது. அதை நாங்கள் ஒழுங்கு செஞ்சுட்டு இருக்கோம். மெயின் நான் எந்த நோக்கத்தை வெளியேற்ற வெளியிலிருந்து வெளியே வந்தனோ அதுதான் பிரதானமாக இருக்கும். அந்த 10 அம்ச கோரிக்கை அது கூட ஒரு இந்த பல்வேறு பிரச்சனைகளை வரிசைப்படுத்தி ஒரு 25 சுருக்கி கொடுத்துருக்கோம். அதை தேர்தல் அறிக்கையாக சின்ன கையோட வெளியிட இருக்கிறோம். எங்களுக்கு என்னென்னா மற்ற அமைப்புகள் இயக்கங்கள்லாம் அண்ணா எங்களுதையும் சேர்த்துருங்க, எங்கள் கட்சியினுடைய கோரிக்கையும் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் பக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதால எங்களால் விரைவில் வெளியிட முடியல. நிச்சயம் நாங்கள் விரைவில் வெளியிடுவோம். நன்றி சார். இது மூத்த பத்திரிகையாளர்களாக